வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது முக்கிய கமிட்டி. நாங்கள் ஹோஸ்ட் வாட் இஃப் சீசன் 3 எபிசோட் 6 1872 சொல்லி பார்த்தீங்கன்னா டைட்டில் கொடுத்துருக்காங்க. காமிக்ல 1872 சொல்லி தனியாக ஒரு சீரிஸே இருக்கு. ஸோ இதில் ஆக்சுவலாக அந்த வெஸ்டர்ன் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமைஞ்ச சரி இமேஜின் பண்ணியிருப்பாங்க. அதை அடாப்ட் பண்ணி தான் இந்த எபிசோட் வந்திருக்கு. ஒரு சம ஃபன்னான ஒரு குட்டி எபிசோட் தான். அண்ட் ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் இருந்தாலும் உங்களால் ஈஸியாக அதை வந்து கெஸ் பண்ணியிருக்க முடியும் நம்புறேன். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் செக் பண்ணி பாருங்க. ஆரம்பிச்சிருவோமா? ஓப்பனிங் மார்வல் அனிமேஷன் இன்ட்ரோவே அந்த வெஸ்டர்ன் ஸ்டைல் ஆஃப் அனிமேஷன்ல தான் ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அந்த ஐகானிக்கான வெஸ்டர்ன் ஷாட் இந்த பார்க்கும்போது எனக்கு ஆடியா 2 தாங்க ஞாபகம் வருது. அண்ட் அந்த இடத்துல யாரோ அந்த பெல்ல சுடுற மாதிரி ஒரு சத்தம் கேட்கும். மொத்தம் 10 தடவை சுடுவாங்க. ஏன்னா அந்த வெஸ்டர்ன் ஊருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா 10 ரிங்ஸ் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு ஹீரோ சுற்றிட்டு இருக்கான். அவனுங்க வர வைக்கிறதுக்காக தான் இந்த பெல்ல 10 தடவை சுடுறாங்க. அங்கே இருக்கிறது யாருந்ததா? ஜான் வாக்கர். ஃபால்கன் அண்ட் வின்டர் சோல்ஜரில் பார்த்துருப்பீங்களே, யூஎஸ் ஏஜென்ட் அவர் தான். அவர் இப்போதைக்கு இந்த 10 ரிங்ஸை பிடிக்க தான் வந்திருக்காரு. லைக் பவுண்டி ஹண்டர்ஸாக வந்திருக்காருன்னு சொல்லலாம். ஸோ 10 ரிங்கை சமன் பண்ணி அந்த இடத்துல அவர் பிடிக்கிறது தான் பிளானே. என்னடா பிளான் இது? கொய்யால அவனே அவரை வச்சு அவனே பிடிப்பீங்களா? சொன்ன மாதிரியே 10 ரிங்ஸாக நம்ம சாங்சி தான் வராரு. ஸோ இந்த இடத்துல அவர்கிட்ட 10 ரிங்ஸ் கிடையாது, அந்த பவர்ஃபுல் வெப்பன்ஸ் கிடையாது. அவருடைய பேரு 10 ரிங்ஸ், அவ்வளோதான். 10 தடவை பெல் அடிச்சிங்கன்னா நம்ம 10 ரிங்ஸ் பேர் வச்சிருக்க சாங்சி வருவார். அவருடைய கேங்ஸ்டர் நேம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சாங்சிக்கும் ஜான் வாக்கரை முன்னாடியே தெரிஞ்சிருக்கேன். இவ தான் ஃபர்ஸ்ட் ஜான் வாக்கர்னு சொல்லி கூப்பிட்டேன். நீயா வந்து மாட்டிக்கிட்டியா? மரியாதையாக சண்டையிடு, இல்லைனா சண்டை போட்டு ஒன்று பிடிப்போம் அப்படின்னு சொல்ல. பிடிப்பீங்களா? பாரு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க ஹாக்கை அப்படின்னு சொல்ல பின்னாடி நம்ம கேட் பிஷப் வந்து நிற்கிறாங்க. ஸோ கேட் பிஷப்பை நீங்கள் அந்த ஹாக்கி சீரீஸில் பார்த்துருப்பீங்களே, அதே ப்ராடிஜி தான். பட் இந்த சீரீஸில் அம்பு வில்லுக்கு பதிலாக கன் யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் நானும் கேட்கணும்னு நினச்சேன். நல்லா குறி வைப்பீங்கன்னா கன் யூஸ் பண்ணிட்டு போகிறத விட்டு ஏமா அம்பு வில் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? சரி பிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டேன், என் தொப்பியை கழட்டி வச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லி தொப்பியை தூக்கி போட்டு ஒரு பயங்கரமான குன்ஃபு ஃபைட்டுங்கிறது நடக்கும். நல்லாவே கோரியோகிராஃப் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம படத்தை கூட பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அனிமேஷனில் ஒரு அமேசிங்கான கேமரா ஆங்கிளோட சூப்பராகவே அந்த குங்குங்கிறது ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஒரு பக்கம் சாங்ஸி எல்லாருமே அடி பொழக்க, இந்த பக்கம் நம்ம கேட் பிஷப் எல்லாருமே சுட்டு தள்ளிடுறாங்க. நிஜமாலே சுட்டு சாவடிச்சாங்களா என்னன்னு தெரியல. பிகாஸ் சுடும்போது யாரோட உடம்புல ரத்தம் வரவே இல்லை. PG-13 தானே, அதனால ரத்தத்தை காமிக்க கூடாதுன்னு சொல்லி ஜஸ்ட் அவங்களை நாக் டவுன் ஆகிற மாதிரி மட்டும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் லைக் ஃபைனல் ஷாட்ல ஹுட்டை சுடும்போது கூட 6 புல்லட்ஸும் அவங்க மேலே பாஞ்சிருக்கும். ஆனால் ஒரு ரத்த பிசுறு கூட வெளில வந்திருக்காது. என்னமா இது கதை? இவங்க 2 பேருமே ஃபேபிள் ஃப்ரண்டியரா இப்போதைக்கு எல்லாருமே அடி பொழந்துட்டு ஜான் வாக்கர் கிட்ட ஹூட்டி எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஜான் வாக்கர் அவங்க எல்லாருமே பாயிண்ட் பெகசஸ் நோக்கி போனதான் நான் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே இந்த பக்கம் சாங்சி பொழைச்சு புயலாய் போறப்படுன்னு அவருடைய அந்த குதிரையை எடுத்துக்கிட்டு இப்போதைக்கு வேகமா பாயிண்ட் பெகஸ் நோக்கி போயிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம வாட்ச தூரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. எல்லா யூனிவர்ஸுமே ஏதோ ஒரு வகையில் வித்தியாசப்படுறது தான். அந்த மாதிரி நான் நிறைய யூனிவர்ஸை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல 3 வித்தியாசமான யூனிவர்ஸை காமிச்சிருப்பாங்க. ஒன்று நம்ம த்ராக் வர்சஸ் அலிகேட்டர் லோக்கி. ஸோ ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு எபிசோட் வரதா ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ரூம் சுற்றிட்டு இருந்துச்சு. லோக்கி சீசன் 1 அப்பவே இந்த வாட் இஃப் லவ் சீரிஸ் வரப்போதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் கடைசி வரைக்கும் இதை அனிமேட் பண்ணவே இல்லை போல. பட் மேபி வாட் இஃப் சீசன் 4க்கான ஒரு ஹிண்டா இருக்குமோ? அதே மாதிரி பைரேட்ஸ் வெர்ஷன் ஆஃப் ஒரு ஹிண்ட்டுமே காமிச்சிருக்காங்க. ஸோ இதில் கிராஸ் போன்ஸ் அண்ட் நம்ம ஸ்கார்லெட் விச்சா பிளாக் விடோவான்னு தெரியல, 2 பேருமே ஒரு வித்தியாசமான அந்த பைரேட்ஸ் ஃபார்ம்ல இருக்காங்க. வாட் இஃப்லேயுமே இது வரைக்கும் எந்த ஒரு பைரேட்ஸோட அந்த எபிசோடும் வராத சமயத்தில் மேபி சீசன் 4க்கான ஹிண்டா இருக்கலாம். ஆல்சோ நம்ம அல்ட்ரான் கில்லர் ரோபோட்டா இல்லாமல் ஒரு சிங்கராக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு யூனிவர்ஸ். ஸோ இது எல்லாமே நம்ம எதிர்பார்க்கறதுக்கும் அப்பாற்பட்ட யூனிவர்ஸாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே காமனான ஒரு விஷயம் அமைஞ்சிருக்கு, இன்ஜஸ்டிஸ். சாங்சி உலகத்தை அது விட்டு வைக்கல அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் பாயிண்ட் பெகசஸ் நோக்கி இந்த ஃபேபிள் ஃப்ரண்டியர் 2 பேருமே போயிட்டு இருக்காங்க. அங்கே போய் பார்த்தா ஆல்ரெடி அந்த இடத்துல ஹுட் வந்து அடிச்சு எல்லாத்தையுமே துவம்சம் பண்ணி இருக்கவங்க எல்லாருமே கடத்திட்டு போயிருக்காங்க. யாரா அந்த ஹுட்னு சொல்லி ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் போகும். ஸோ இதில் ஹுட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைனீஸ் இமிகிரன்ஸை மட்டும் கடத்தக்கூடிய ஒரு வித்தியாசமான மனோவியாதி கொண்டவன். ஹுட்னு சொல்லி காமிக்லேயே ஒரு கேரக்டர் இருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வாட் இஃப் சீசன் 3க்கு முன்னாடியே அயன் ஹார்ட் சீரிஸ் வர வேண்டியது. அதுலேயே நீங்கள் ஹுட்டை தெளிவாக பார்த்துருப்பீங்க. ஸோ அயன் ஹார்ட்டோட வில்லனே ஹுட் தான். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மாதிரி க்ளோக் போட்டிருப்பாரு. பட் அந்த க்ளோக் வந்து பார்த்தீங்கன்னா பொசஸ் ஆயிருக்கும். டொர்மாமோட பவர் வச்சு பொசஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த டார்க் பவர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஹுட்டையே கெட்டவனா மாற்றி விட்டுரும். அந்த ஹுட் வந்து இப்போதைக்கு சைனீஸ் இமிகிரன்ஸை தொல்லை பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே ஜாய்லிங், அதாவது நம்ம சாங்சியோட சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி ஹுட்டு கூடிய சண்டைக்கு போயிருக்கான். அதுக்கப்புறம் அவளுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி இது வரைக்கும் யாருக்கும் தெரியல. ஏகப்பட்ட சைனீஸ் இமிகிரன்ஸை மட்டும் தான் அவன் கடத்திட்டு இருக்கான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்களை காப்பாற்றுறதுக்காக சாங்சி போயிட்டு இருக்காரு. பிளஸ் ஆப்வியஸாக ஒரு சிஸ்டருமே காப்பாற்றி ஆகணும். அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம கேட் பிஷப்போட வீடு அப்பா அம்மான்னு சொல்லி எல்லாருமே ஹுட்டு கொண்டு இருக்கான். அதுக்கு பழி வாங்குறதுக்காக நான் வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் கேட் பிஷப் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீ ஹுட்டை கொண்டுக்க, ஆனால் என் சிஸ்டரை காப்பாற்றிட்டு இதெல்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இந்த பக்கம் நம்ம சாங்சி அந்த பாயிண்ட் பெகசஸ்க்குள்ள போறாங்க. ஆல்ரெடி ஹுட் வந்து எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிட்டு போயிருப்பாரு. எங்க போறது என்ன பண்றதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க அந்த சமயத்தில் இன்னொரு புது கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, ஒரு குட்டி பையன் ஜுன்ஃபான். ஸோ இந்த மாதிரி காமிக்கில் ஒரு கேரக்டர் கிடையாது. பட் இந்த குட்டி பையனை டிசைன் பண்ணியிருக்க விதத்தை வச்சு பார்க்கும்போது பாசிபிளி இவனை தான் ஃபியூச்சரில் அயன் ஃபிஸ்ட்டாக கூட்டு வராங்களோ அப்படிங்கிற தாட்டுமே வருது. ஏன்னா எபிசோட் எல்லாமே இந்த குட்டி பையன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாங்சி மாதிரி ஏகப்பட்ட வித்தை காத்திட்டு இருக்கிறத பார்த்த உடனே கேட் பிஷப் உன்ன மாதிரி இவனும் அயன் ஃபிஸ்ட் கொண்டிருக்கான்ப்பா, நல்லா வருவான் போல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேபி ஃபியூச்சரில் வாட் இஃப் சீசன் 4 ரினியூ ஆச்சுன்னா
அதில் அயன் ஃபிஸ்ட்டாக மேபி இந்த குட்டி பையனே வரலாம். ஆக்சுவலாக இந்த வாட் இஃப் சீசன்லேயே சாங்சி வெர்சஸ் அயன் ஃபிஸ்ட்டுங்கிற ஒரு தனி எபிசோட் வர வேண்டியதான் கேன்சல் பண்ணியிருக்காங்க நான் கேள்விப்பட்டேன். மேபி அதுக்கான ஒரு லீடப்பாக இது இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். அந்த குட்டி பையன் தான் ஒரு வித்தியாசமான கோஸ்ட் ட்ரெயின் இங்கே இருக்கவங்க எல்லாருமே அங்கே கடத்திட்டு போயிடுச்சு, எங்கள் அப்பா அங்கே தான் இருக்காங்க, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம சாங்சியும் கோஸ்ட் ட்ரெயினாக இல்லைப்பா போய் சொல்லாத அப்படின்னு சொல்லும்போது கேட் பிஷப் அங்கே ஒரு சின்ன ட்ராக் ஓடுறதா கண்டுபிடிக்கிறாங்க. ஒருவேளை உண்மையாக இருக்குமோ அந்த ட்ரெயின் என்னதான் இப்போதைக்கு சீக்கிரமாக போயிருந்தாலும் நம்ம ஓவர் ஹெட் பாஸ்ட்டில் நின்று பார்த்தா மேபி அந்த ட்ரெயின் உண்மையாக இல்லைங்கிறத கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அந்த குட்டி பையனையுமே தூக்கிட்டு ஸ்டேஜ் கோச்சை ஃபாலோ பண்ணி, அதாவது உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்க அந்த ரோடை ஃபாலோ பண்ணி மலை மேலே ஏறி அந்த ட்ரெயின் உண்மையா இல்லைங்கிறத பார்க்குறாங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்ட அப்புறம் தான் அந்த ட்ரெயின் உண்மையாகவே வருது. பட் நம்ம நினைக்கிற மாதிரி ட்ராக்ல ஓடுற ட்ரெயின் கிடையாது, இன்ஜின் ப்ரொபல்ஷனில் ஓடுற ட்ரெயின். ஸ்டார்க் டெக்னாலஜி. சாங்சிக்கும் கேட் பிஷப்புக்கும் ஷாக்கு. பட் அந்த ஷாக்கை குறைச்சிட்டு இப்போதைக்கு ரெண்டு பேருமே அந்த ட்ரெயினை ஃபாலோ பண்ணுறாங்க. எப்படியோ அவங்களுடைய குதிரையை விட்டுட்டு ட்ரெயினில் ஏறும்போது ட்ரெயின் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பறந்தே போகுது. அப்படி எதை வச்சு பவர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி உள்ளே எட்டி பார்த்தா உள்ளே இருக்கிறது டெசராக்ட்டுங்க. ஜான் வாக்கர் பாயிண்ட் பெகசஸ்ன்னு சொல்லும்போதே நம்ம உஷாராக இருக்கணும். எம்சிக்குள்ள நீங்கள் ப்ராஜெக்ட் பெகசஸ்ன்னு பார்த்துருப்பீங்க, அவஞ்சஸ் ஃபண்டில் கூட காத்திருப்பாங்களேங்க. அந்த டெசராக்டை வச்சு நடத்துகிற அந்த ரிசர்ச் ஆர்கனைசேஷன் பேர் தான் ப்ராஜெக்ட் பெகசஸ். அந்த ப்ராஜெக்ட் பெகசஸ் வழியாக தான் நம்ம கேப்டன் மார்வலுக்குமே லைட் ஸ்பீட் இன்ஜின் பவருமே கிடைச்சிருக்கும், புரியுதா? ஸோ அதை இந்த இடத்துல தெளிவாகவே காட்டியிருக்காங்க. இங்கே இருக்கிறது டெசராக்ட், செம்ம பவர்ஃபுல்லான ஒரு ஆர்டிஃபேக்ட். பட் அது என்னன்னு தெரியாமல் இந்த பக்கம் சாங்சி அண்ட் கேட் பிஷப் கடந்து உள்ளே எட்டி பார்த்தா உள்ளே ஏகப்பட்ட வெப்பன்ஸாக இருக்கு. அதில் 3 கம்பெனியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட் பிஷப் சொல்லுவாங்க. ஆப்வியஸா ஸ்டார்க் கம்யூனிகேஷன். ஸ்டார்க் இந்த சமயத்தில் ஏகப்பட்ட வெப்பன்ஸாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு போல. மேபி ஹவர்ட் ஸ்டாக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹேமர் இண்டஸ்ட்ரீஸ், ஹேமர் ஸ்டீல் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அயன்மெண்ட் உள்ள பார்த்துருப்பீங்க. அந்த இண்டஸ்ட்ரீஸும் சைட் பை சைட் ரன் ஆகிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து ஏதோ கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்தது கிராஸ் இண்டஸ்ட்ரீஸ். இது என்னப்பா கிராஸ்ன்னு கேட்குறீங்களா? பிம்டெக் தெரியும்ல, ஹேங்க் பிமோட கம்பெனியை டேரன் கிராஸ் டேக் ஓவர் பண்ணிட்ட அப்புறம் அதை கிராஸ் இண்டஸ்ட்ரீஸ் சொல்லி மாற்றிருப்பாரு. ஸோ டேரன் கிராஸோட அந்த இண்டஸ்ட்ரியும் இங்கே இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பிம்டெக் இருக்கான்னு தெரியல, பட் இந்த 3 இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட இருக்க எல்லா வெப்பன்ஸும் இங்கே அடைச்சி வைக்கப்பட்டிருக்கு. என்ன நடக்குதுன்னு புரியாமல் அடுத்த கோச்சை தோர்த்து பார்த்தா உள்ள ஜென்ஃபனோட அப்பா இருக்காரு. பட் எல்லாருமே பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டிருக்காங்க ஆர் ஹிப்னடைஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. இவங்களை சரி செய்யணும்னா அந்த ஹுட்டை கண்டுபிடிச்சா மட்டும் தான் முடியும்னு சொல்லி அடுத்த கோச்சை தோற்று பார்க்கும்போது அந்த இடத்துல நம்ம சாங்ஷன் ஹாக்கியை பிடிக்கிறதுக்காகவே ஒரு கும்பலே நிற்குது. அந்த கும்பலோட தலைவனாக நிற்கிறது யாருன்னு தெரியுதா? சன்னி பர்ச்சுங்க. ஆண்ட்மேன் அந்த வாஸ் படத்தில் பார்த்துருப்பீங்களா, பெனிஃபேக்டர் டீலராக வந்திருப்பாரு. ஸோ அந்த சமயத்தில் ஒரு சப்ப பீஸாக இருந்தவன் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர கில்லராகவே மாறி இருக்காங்க. அண்ட் கிட்டத்தட்ட இங்கே இருக்கக்கூடிய அந்த ஹுட்டுக்கு சப்ளை அண்ட் டிமாண்ட் பண்ணுறது இவன் தான். எல்லா வெப்பன்ஸை சப்ளை பண்ணி இவன் கேட்குறத செய்ய வைக்கிறது இவனுடைய வேலையாக இருக்குது. இந்த இடத்துல இத்தனை பேர் முன்னாடி நிற்கிறாங்க, அசட்டா சுட்டு கொண்டு இருக்கலாம். பட் இருந்தாலும் சாங்சியை பார்க்கணும்னு சொல்லி ஹூட்டு கேட்டிருக்க அந்த காரணத்தினால சனி பர்ச் அதை சாங்சி கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த கேப்பை யூஸ் பண்ணி அந்த குட்டி பையன் ட்ரங்க் அண்ட் வாஸ் ஸ்டிங் அப்படின்னு சொல்லி 2 பேருமே பட்டுன்னு குத்திட்டு அங்கே ஓடி போயிடுவான். ஏன்னா இவங்களுக்கு தேவை சாங்ஷன் ஹாக்கை தான், அந்த குட்டி பையன் தேவையில்லை. அதுக்கேற்ற மாதிரி அந்த சனி பர்ச்சும் அந்த குட்டி பையனை கொண்டுடுக்கான்னு தான் சொல்லுவான். இவரக்கமே இல்லாதவங்கிற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல பயங்கரமானவங்க சைக்கோ மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இந்த ஹுட்டே உன்னை பார்க்க தான் காத்துட்டு இருக்காங்க, 2 பேருமே போங்க அப்படின்னு சன்னி இப்போதைக்கு ஹுட்டை நோக்கி இவங்களை கூட்டு போயிட்டு இருக்காரு. அந்த பக்கம் அந்த குட்டி பையன் எஸ்கேப் ஆகி ட்ரெயின் மேலே ஓடிட்டு இருப்பான். அப்படி இருந்தும் 2 பேர் வந்து அந்த குட்டி பையனை பிடிச்சிருவாங்க. இது எல்லாத்தையுமே வாட்சர் பார்த்துட்டு இருப்பாரு. எப்போதுமே இன்ஜஸ்டிஸ் நடக்கிறத நான் கண்ணால் பார்த்துட்டு இருப்பேன், ஆனால் இனிமே அப்படி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெயினை வேகப்படுத்த அந்த வேகம் தாக்கு பிடிக்க முடியாம அந்த குட்டி பையனை பிடிச்ச 2 பேருமே கீழே விழுந்துருவாங்க. ஸோ இந்த இடத்துல திரும்பவும் நம்ம வாட்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னா அந்த யூனிவர்ஸ்குள்ள இன்டர்வியூ ஆகுறாரு. இது எல்லாத்தையுமே 3 பேர் இந்த வாட்சருக்கு மேல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. போன எபிசோட்லயே காமிச்சிருப்பாங்க, அவங்க கண்டிப்பா நோட் பண்ணிருப்பாங்க. இந்த ட்ரெயின் பட்டுன்னு ஒரு டன்னலுக்குள்ள போற மாதிரி தெரியுது. அந்த டன்னலோட எண்டு வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சமா இல்லாம இருட்டா இருக்கு. இவங்க மத்தியான வெயில இருந்து திடீர்னு இருட்டை நோக்கி நடுராத்திரிக்கு வந்திருக்காங்க. எப்படி? அது சாங்ஷன் ஹாக்கைக்கே ஷாக்காக தான் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த இடத்துல தான் ஹுட் உனக்காக காத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சாங்ஷி மட்டும் தனியாக அனுப்பி வைக்கிறாரு சன்னி. ஹாக்கை நான் பின்னாடியே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அமைதியாக நிற்க, சாங்ஷி என் தங்கச்சி என்கிட்ட கொடுத்துரு, இல்லைன்னா தக்காளி அடிச்சவனை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி அந்த ஹுட்டை மிரட்டன். ஹுட் வந்து பார்த்தீங்கன்னா நீ நல்லா சண்டை போடுறியா, இங்கே பாரு நான் ஒரு மிகப்பெரிய பிளான் வச்சிருக்கேன், எல்லா இமிகிரன்ஸும் காப்பாற்றுறதா என்னுடைய வேலை, என் கூட வந்து சேர்ந்துரு அப்படின்னு சொல்ல சாங்ஷி. காப்பாத்துறியா? எல்லாருமே நீ கடத்தி என்ஸ்லேவ் பண்ணிட்டு இருக்கடா, ஒரு ஆர்மி பில்ட் பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் தப்பு, இதை நான் உன்னை செய்ய விட மாட்டேன்னு சொல்லி 2 பேருக்கும் அந்த இடத்துல மிகப்பெரிய சண்டை கிக் ஆஃப் ஆகுது. நிறைய பேர் இந்த சமயத்திலே கண்டுபிடிச்சிருப்பீங்க யார் ஹுட்னு. பட் அந்த சண்டையில் ஹுட்டோட பவர்ஸ் என்னென்னங்கிறத தெளிவாக காமிச்சிருப்பாங்க. முக்கியமாக இன்விசிபிளாக மாறுறது. பட் ஆப்வியஸாக இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறது அந்த ஹுட்டு தான். ஹுட்டை சமாளிக்க இந்த பக்கம் நம்ம சாங்ஷி திணறிட்டு இருக்க அதே சமயத்தில் அந்த பக்கம் நம்ம ஹாக்கையை வந்து பார்த்தீங்கன்னா சன்னி பர்ச் அவருடைய ஹிப்னாட்டிசம் மூலியமா கண்ட்ரோல் எடுக்கிறாரு. கண்ட்ரோல் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் ஹுட் ஒன்றும் உன்னுடைய ஃபேமிலியை கொள்ளலை, நான் தான் உன் ஃபேமிலியை கொன்னேன். நான் கொன்னது எதுக்கு தெரியுமா? பிஸ்னஸ்க்காகலாம் இல்லை, ஃபன்னாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த சைக்கோ தனத்தை வெளில கட்டாரு. சரியான கிறுக்கு பிடிச்ச சைக்கோவாக இருப்பான் போல. கேட் பிஷப்புக்கு இப்போ தான் எல்லா உண்மைகளும் தெரிய வருது. பட் அந்த ஹிப்னாட்டிசத்தை தாண்டி அவளால் ஒன்றுமே பண்ண முடியல. சாங்ஷி அந்த பக்கம் அடி வாங்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியாத ஜுன்ஃபான்
10 ரிங் அடிச்சா 10 ரிங்ஸுக்கு பவர் கிடைக்கும், நடிகலாம் பாடுற ரிங்குன்னு சொல்லி பக்கத்தில் இருக்க பெல்ல வாங்க நடிக்க அந்த ஹிப்னாட்டிசத்தில் இருந்து நம்ம கேட் பிஷப் மட்டும் இல்லாமல் அந்த ட்ரெயினில் இருக்க மற்றவங்க எல்லாருமே வெளில வந்துடுறாங்க. அண்ட் கேட் பிஷப் சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்களா? கையில் இருக்க கண்ணை பிடிக்க பட்டுன்னு எல்லாருமே போட்டு பொழந்து கட்டிடுறான். சமீபத்தியம் அவன் கொண்டு இருப்பான்னு நினச்சேன், பட் இல்லை, கொன்னா நீ சீக்கிரமாக தப்பிச்சிருவ, நீ வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்படணும்டா, அதை நான் பார்க்கணும் அப்படிங்கும்போது ஒரு சம்பவம் செய்வான். ஆனால் என்ன செஞ்சால் தான் தெரில. பட் சன்னி பச்சா ஆப்வியஸாக இந்த பக்கம் கேட் பிஷப் தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்திருக்கான். அப்படியே இந்த பக்கம் சாங்க்சிபே பார்த்தீங்கன்னா புது உத்வேகத்தோட அந்த ஹுட் கூட பயங்கரமாக இறங்கி சண்டை போடும்போது தான் அந்த ஹுட்டு கலண்டு எந்த தங்கச்சியை காப்பாற்ற வந்தாரோ அதே தங்கச்சி தான் அந்த ஹுட்டுங்கிற அந்த உண்மையும் தெரிய வருது. ஜாய்லிங் இப்போதைக்கு ஹுட்டோட கண்ட்ரோலில் இருக்கான். ஸோ ஆரம்பத்தில் ஜாய்லிங் தான் ஹுட்டே எடுத்து நின்னது. அதுக்கப்புறம் அந்த ஹுட்டை டிஃபீட் பண்ணி அந்த பவரை ஜாய்லிங்கே எடுத்திருக்காங்க. அண்ட் அந்த ஹுட்டோட பவரை யூஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய சைனீஸ் இமிகிரண்ட் ஆர்மி பில்ட் பண்ணுறதா இவங்களுடைய ஐடியாவும் இருக்குது. அவங்களை எதிர்த்து வரவங்களை அந்த ஆர்மி வச்சு டிஃபீட் பண்ணுறது தான் இவங்களுடைய தாட் ப்ராசஸாக இருக்குது. அது பிடிக்காத நம்ம சாங்க்சி, நீ அந்த ஹுட்டோட கண்ட்ரோலில் இருக்க, அல்லது வெளியே வந்து என்கிட்ட பேசு, நான் கூட சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சாங்க்சி அவன் தங்கச்சியை எதிர்த்து சண்டை போடாமல் சரண்டர் ஆயிடுறாரு. ஏன்னா சாங்க்சிக்கு அவன் தங்கச்சி பற்றி நல்லாவே தெரியும்ல. ஸோ இவ்வளோ வேற ஏதோ ஒன்று கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு, அதுலேருந்து தங்கச்சியை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் இவர் சரண்டர் ஆவாரு. பட் அது புரியாமல் இந்த பக்கம் அந்த ஜாய்லிங் சாங்க்சியவே கொல்ல வர இந்த பக்கம் பட்டுன்னு கேட் பிஷப் ஜாய்லிங்கை டப்புன்னு சுட்டே கொண்டுருவாங்க. அந்த சுட்ட ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா இவ உடம்புல போட்டுருந்தா அந்த ஹுட் வெளியில் வந்துடும். அது பறந்து போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் டெக்னிக்கலாக அது நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட க்ளோக் மாதிரி பறந்துலாம் போகாது. இதுக்கு அந்த பறக்கிற பவர்லாம் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் அ பொசஸ்டிக் கேப், அவ்வளோதான். காற்றுல தான் அது பறந்துருக்கு. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் க்ளோக் மாதிரி பறக்கிற பவர் அதுக்கு இல்லை. அந்த ஹுட்டோட கண்ட்ரோல்லேருந்து வெளியில் வந்துட்ட அப்புறம் நம்ம ஜாய்லிங்கோட முகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வடுக்கள் குறைஞ்சிருக்கும். பட் அதுவே அந்த ஹுட்டோட கண்ட்ரோலில் இருக்கும்போது ஜாய்லிங் முகத்தில் ஏகப்பட்ட வடுக்கள் இருக்கும். இது ஒரு சின்ன விஷுவல் டிஃப்ரென்ஸாக அவங்க காமிச்சிருக்காங்க. இந்த இடத்துல தான் அவங்களுக்கு எல்லா உண்மைகளும் தெரிய வருது. அவன் சாங்க்சியை பார்த்து பிரதர்ன்னு சொல்லிக்கிட்டே இறந்துட்டான். கேட் பிஷப் இதை வேணும்னு பண்ணலை, அவள் ஹுட்டு நினச்சி தான் சுட்டுருப்பான். இந்த ஒரு விஷயம் சாங்க்சிக்கும் புரியுற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அண்ட் ஆப்வியஸாக இங்கே இருக்க எல்லா சைனீஸ் இமிகிரன்ஸுமே அவள் வெளிப்படுத்தி இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் அவங்கள வச்சு ஒரு தனி கம்யூனிட்டியை உருவாக்கியிருக்காங்க. ஸோ ஹுட்டோட ஆட்டம் முடிஞ்சுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அந்த ஹுட் இப்போதைக்கு பறந்து போயிருக்க அந்த சமயத்தில் வேற யாராவது ஒருத்தங்க அதை எடுத்துருக்கலாம். சொல்ல முடியாது, ஜான் வாக்கரே அந்த ஹுட் எடுத்துருக்க சான்சஸ் அதிகம். இதை கண்டினியூ பண்ணாதாங்க தெரியும். இப்போதைக்கு எல்லா சைனீஸ் இமிகிரன்ஸும் புது கம்யூனிட்டியில் இருக்க அந்த இடத்துல அந்த குட்டி பையன் எப்படி சண்டை போட தெரியுமா அப்படின்னு சொல்லி அவனுடைய அயன் ஃபிஸ்ட் டெக்னிக் எல்லாத்தையுமே காமிச்சிட்டு இருப்பான். ஸோ ஃபியூச்சரில் பாசிபிள் இவன் அயன் ஃபிஸ்ட்டாக மாறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இந்த சமயத்தில் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தூரத்தில் ஒரு சின்ன அந்த ரிங் சத்தம் கேட்கும். நமக்கு வேலை வந்துருச்சு, கிளம்புவோமா அப்படின்னு சொல்லி கேட் பிஷப் அண்ட் நம்ம சாங்க்சி 2 பேருமே ஒன்றா சண்டவுன் ஆகிட்டு இருக்கும்போதே போகிற மாதிரி ஒரு அமேசிங் அந்த ஷாட்டை முடிச்சிருப்பாங்க. ஸோ இன்ஜஸ்டிஸ் நடந்த அந்த உலகத்தை இப்போதைக்கு வாட்சர் இன்டர்வீன் பண்ணி காப்பாற்றிருக்காரு. இல்லைன்னா அந்த உலகம் எப்படி ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வாட்சர் யோசிச்சுட்டு இருக்கும்போதே கரெக்டாக இன்கார்னேட் எமினன்ஸ் அண்ட் எக்ஸிக்யூஷனர் அந்த 3 வாட்சஸும் வந்துடுறாங்க. நான் சொல்கிற விஷயத்தை தாண்டி நீ எல்லா விஷயங்களையுமே பண்ணிட்டு இருக்க, இன்ட்ராக்ட் பண்ணாத இன்டர்வீன் பண்ணாதன்னு சொன்னால் குயலை நீ கேட்க மாட்டியாடா, அவ்வளோதான், இனிமேல் நீ வாட்சராக்க தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி பட்டுன்னு நம்ம வாட்சர் உவாட்டோவை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. உவாட்டோ தெரியாதனமா அந்த மல்டிவர்ஸ் மேலே கை வைக்க அதில் சில துண்டுகள் மட்டும் இப்போதைக்கு கீழே விழுதுங்க. அதை அழகாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. இப்போதைக்கு வாட்சரே அடிக்க 3 பேர் வந்திருக்க அந்த காரணத்தினால வாட்சர் இல்லாத அந்த யூனிவர்ஸ் என்ன மாதிரி இருக்க போதுங்கிறத தான் அடுத்த எபிசோட காமிக்க போகிறாங்க. வாட் இஃப் த வாட்சர் டிஸ்அப்பியர்ட், என்ன நடக்க போது, வாட்சரை காப்பாற்ற யாராவது வருவாங்களா இல்லையாங்கிறத பொறுத்தது பார்ப்போம். ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் தாங்க. இதை பேஸ் பண்ணி ஒரு தனி படமே கொடுக்கலாம், ஒரு வித்தியாசமான ஜானராகவும் இருக்கும். பார்க்கலாம் மார்வல் பண்ணுறாங்களா இல்லையான்னு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த எபிசோட் பற்றி? உங்களோட தாட்ஸ் உங்களோட வீச மறக்க வைக்கல காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ஆசமான விடையில மீட் பண்ணுறேன். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்